ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹனி பேட்ஜர். தமிழில் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐடி செக்டார் வர்சஸ் நான் ஐடி செக்டாரை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஷியேட்ஸ் என்ன, அண்ட் இதில் யாரெல்லாம் வருவாங்க, இந்த செக்டாரில் யாரெல்லாம் வருவாங்க, ஒருவேளை மிஸ்பிளேஸாக இருக்கிறவங்க கூட இதில் எக்ஸ்சேஞ்ச் ஆகலாமா அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அதை பிரேக் பண்ண தான் இந்த வீடியோ. ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஐடி செக்டார் பற்றி பார்க்கலாம். ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ். இதில் எல்லாருமே இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பியூர்லி கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் வித் கோடிங் நாலேஜ். ஆமாம், இவங்க வந்து கோடிங்கை எழுத பழகியிருப்பாங்க. இவங்களை வந்து நிறைய ஸ்பேசஸில் பார்க்கலாம். டெவலப்பராகவும் பார்க்கலாம், இந்த டெஸ்டிங்கில் பார்க்கலாம். டெஸ்டிங்லேயும் ஆட்டோமேஷன் இருக்குது, மேனுவல் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்ட் டெவலப்பரு, அண்ட் அதுலேயே இன்னும் சப்பெல்லாம் நிறைய போகுது. பட் காமனாக ஒரு கோடிங் எழுதுகிற ஒரு டெவலப்பர்ஸு அண்ட் டெஸ்டர்ஸு, மேனுவல் டெஸ்டர்ஸு, அப்புறம் இந்த கோடிங் லாங்குவேஜ் பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க. அதுலேயும் ஜாவா இருக்குது, பைத்தான் இருக்குது, கோபால்ட் நிறையா இருக்குது. ஓகே, நான் ஐடி பற்றி பார்க்கலாம். இப்போ நான் ஐடியில் வந்து யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, மெஜாரிட்டியாக வந்து இருக்கிறவங்க வந்து ஆர்ட்ஸ் பசங்க, ஐ மீன் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ், டிகிரி, டிப்ளமா. சில இண்டஸ்ட்ரியில் வந்து மினிமல் 12th படிச்சிருந்தாலே போதும், யூ கேன் ஜாயின் இன் நான் ஐடி அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே நிறைய பேருக்கு வர மேஜர் கொஷின் என்னென்னா, இது ஏன் சேலரி வைஸும் சரி, கம்பெனி வைஸும் சரி, அண்ட் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஒரு ஒர்க் லைஃப்பும் சரி ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. சிம்பிளாக சொல்லப்போனால், ஒரு ஆப் நம்ம யூஸ் பண்ணுறோம், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எதனா இருக்கட்டும். இந்த ஐடி பீப்புள் வந்து அதை இன்டெப்த்தாக கோர் நாலேஜ் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் கோடிங் எழுதிட்டால் மாத்திரம் ஆகாது. அதில் நிறைய டீம் டிவைட் ஆகி இருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டீம் கோடு எழுதுவாங்க, ஒரு டீம் டிசைன் பண்ணுவாங்க, இன்னொரு டீம் வந்து அது இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டாக ஆகுதா பார்ப்பாங்க, இன்னொரு டீம் வந்துட்டு இவங்க எல்லாம் பண்ணுறத குவாலிட்டி அனலிஸ்ட் கம்பல்சரி இந்த இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அதை அனலைஸ் பண்ணி ஃபைனலாக அதை லான்ச் பண்ணுவாங்க. இது ஐடி செக்டாரோட மேஜர் ரோல். ஓகே, இது நான் ஐடி செக்டார் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆப்பை இவங்க அது யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சேல்ஸ் ஃபோர்ஸு, எஸ்ஏபி, ஆரக்கல், இந்த மாதிரி ஆப்ஸு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து இவங்க டெவலப் பண்ணுவாங்க. இவங்க வந்து அலைன்மெண்ட்டு, அதோட டெம்ப்ளேட்டு, அதோட ஸ்ட்ரக்சரு, அந்த ஆப்பை எதை கிளிக் பண்ணனா எதுக்கு அது நெக்ஸ்ட் பேஜுக்கு உங்களை கோத்ரூ பண்ணணும், அண்ட் இது கிளிக் பண்ணால் இதோட ரிசல்ட் என்ன வரணும், அவுட்புட் என்ன வரணுன்றத இவங்களோட வேலை. இவங்க ஐ மீன் நான் ஐடி செக்டார்கிட்ட வரும்போது அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணுன்றத இவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்க செக்டார்லையும் யூஸ் பண்ணுவாங்க. ஐடி செக்டாருக்காரங்க எஸ்ஏபியை டெவலப் பண்ணால், நான் ஐடி செக்டாருக்காரங்க எஸ்ஏபியை ஒர்க் பண்ணுவாங்க, ஐ மீன் ஹேண்டில் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால், இவங்க எஸ்ஏபி டெவலப்பராக இருப்பாங்க, இவங்க வந்து எஸ்ஏபி கன்சல்டண்ட்டாக இருப்பாங்க. கன்சல்டன்ட்னா எஸ்ஏபியில் ஒர்க் பண்ணுறவங்க. இவங்களால டெவலப்போ டிசைன் அது எதுவும் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து இப்போ எப்படி நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி அந்த எஸ்ஏபியை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டூல் வைஸாக டிஃபர் ஆகுதுன்னு தான் பார்க்குறீங்கன்னா, இல்லை. இப்போது ஐடி செக்டாரில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸு, நான் ஐடி செக்டாரில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துட்டு பிறகு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஃபஸ்ட்டு ஐடி செக்டாரில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ப்ரோஸ் சைட் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து சேலரி வைஸாக ஒரு நல்ல பே ஸ்கேல் இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ் மட்டுமே இல்லாமல் ஒரு மினிமல் தேர்ட் பார்ட்டி கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கம்பெனிஸில் கூட ரெஸ்பெக்டபிள் சேலரின்றது ஒன்று எப்பவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்னொன்று என்னென்னா, இவங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, டைமும் சரி, ஒர்க்கும் சரி. ஃப்ளெக்சிபிலிட்டினா அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்ன்றது நான் சொல்ல வரல. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டைம் டேபிளே இல்லாத ஒரு பேட்டர்னில் இருக்கிறதுனால அவங்கள வந்து டைமில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. நீ இந்த டைமுக்குள்ளே ஆஃபீஸ் வரணும், இந்த மாதிரி வரணுன்ட்டு. இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 1-2 இயர்ஸ்லேருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. பட் அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டின்றது ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. ஒன்று. இன்னொன்று என்னென்னா, அவங்களால எப்பயுமே ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு லேர்னிங்ன்றது இருக்கிறதுனால எந்த ஒரு புது அப்டேட் வந்தாலும் சரி, எந்த ஒரு புது டூல் வந்தாலும் சரி, இல்லை ஒரு மாதிரி புது கைண்ட் ஆஃப் ஒரு வெர்ஷன் ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா கூட அவங்க அதை பற்றி கற்றுக்கிறதுல பிரச்சனையே பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி இது பழகிட்டு இருப்பாங்க. கான்சன் சைடு பார்க்கும்போது என்னென்னா, இவங்களுக்கு வந்து எவ்ரி மந்த் வந்து ஸ்ப்ரிண்ட்ன்ற மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்ப்ரிண்ட் வந்து சில பேர் இது வீக்லி இருக்கும், சில பேர் இது எவ்ரி மந்த் 2 ஸ்ப்ரிண்ட்ஸ் இருக்கும். ஸ்ப்ரிண்ட்ஸ் என்னென்னா, எவ்ரி 2 வீக்ஸு அந்த ப்ராஜெக்டோட ஸ்டேட்டஸ்.
இப்போ ஒரு டாஸ்க் உங்களுக்கு அசைன் பண்ணி அந்த அசைன் பண்ண டேட்லேருந்து நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸ் ஆகிற டேட்டுக்கு வந்து கால் கனெக்ட் பண்ணி அப்டேட் கேட்பாங்க. எவ்ரி 2 வீக்ஸ் நீ 2 வீக்ஸில் ஒரே வாட்டி நீங்கள் நாளைக்கே முடிச்சுட்டு கூட 2 வீக்ஸ் ரிலாக்ஸ் ஆகலாம். இல்லை 2 வீக்ஸாக கண்டினியூஸாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டோம் நார்மல் ஆகலாம். இல்லை சில பேர் வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிட்டு செகண்ட் ஹாஃபில் ஒர்க் பண்ணி அதை க்ளோஸ் பண்ண பார்ப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த ஸ்ப்ரிண்ட்ன்றது க்ளோஸ் ஆகணும். அப்போ தான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ன்றது அசைன் ஆகும். இன்னொன்று என்னென்னா இவங்களுக்கு பேக்கேஜ் வைஸு ஹையராக இருக்கிறதே ஒரு பிரச்சனை தான். ரீசன் என்னென்னா இவங்களால ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி ஷிஃப்ட் ஆகும்போது அந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டின்றத மைண்டில் ஹெவியாகவே இருக்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த கம்பெனியில் 10 lakhs தராங்க. இவங்களால அட் ஏ டைம் வந்து 100 to 200% வரைக்கும் ஹைக் எடுத்து ஷிஃப்ட் ஆக முடியும். இவங்க ப்ரீவியஸ் சேலரி வந்து 10 lakhs இருந்தால் நெக்ஸ்ட்டு போகிற கம்பெனிக்கு அட் ஏ டைம் வந்து அவங்களால 17 to 18 lakhs கிட்ட இன்னும் அவங்களால ஒரு 2-3 கம்பெனி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கம்பெனி அட்டன் பண்ணி பி கம்பெனி அட்டன் பண்ணி சி கம்பெனிக்கு ஏ கம்பெனி அட்டன் பண்ணதோட ஆஃபர் லெட்ரு பி கம்பெனி அட்டன் பண்ணதோட ஆஃபர் லெட்ரு ரெண்டுத்தையும் சேர்ந்து சின்ற கம்பெனி காமிச்சா அவங்க அதோட இன்னும் ஹையராக தர சான்சஸ் நிறைய இருக்குது. பட் பிரச்சனையே இங்கே தான். ஏன்னா இவங்களோட பேக்கேஜ்ன்றது ஹையர் இருக்கிறதுனால இவங்களோட ஃபுல் யூட்டிலிட்டி அவங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது இவங்க யூட்டிலிட்டின்றது கொஞ்சம் குறைஞ்சா கூட இவங்களை வந்து பெஞ்சில் உட்கார வச்சுருவாங்க. பெஞ்சுன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராஜெக்ட் டைப் இருக்குது, இன்னொரு ப்ராஜெக்ட் அசைன் ஆகிற வரைக்கும் உங்களை சும்மா உட்கார வைக்கிறது தான் பெஞ்ச். பட் நிறைய பேர் வந்து சும்மா உட்கார மாட்டாங்க. அது வரைக்கும் இவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வேறு ஏதாவது கோர்சஸோ இல்லை இவங்களை அப்ஸ்கேல் பண்ணுறத ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து ஐடி செக்டாரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஓகே, இப்போ நான் ஐடி செக்டாரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் ஐடி செக்டாரில் ப்ரோஸ்ன்னு என்ன இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி இந்த ஸ்ப்ரிண்ட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஒரு பண்டில்டு ப்ராஜெக்ட் மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிலதெல்லாம் வந்து லைஃப் டைம் ரன்னிங் ப்ராஜெக்டாக இருக்கும். இவங்களுக்கு வந்து மந்த்லி வந்து ப்ராஜெக்ட் மாறுற மாதிரி, இல்லை இந்த ப்ராஜெக்ட் ஆகிடுச்சு கொஞ்ச நாள் பெஞ்சில் உட்கார அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் இருக்காது. அங்கே வந்து ஒன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா அது லைஃப் டைம் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர்ஸாக இருக்கலாம், ஃபுட் அண்ட் பேவரேஜஸாக இருக்கலாம், இல்லை ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு சர்வீஸ் பேஸ்டு ஏதோ ஒன்று இருக்கலாம். அது வந்து லைஃப் டைம் ப்ராஜெக்ட். அது இவங்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ரிண்ட்டு இதெல்லாம் இருக்காது. பட் இங்கே வந்து டார்கெட்ஸ்ன்றது இருக்கும். சில கம்பெனிஸில் வந்து டே டார்கெட்ஸ் இருக்கும், சில கம்பெனிஸில் வந்து வீக்லி டார்கெட்ஸ் இருக்கும், சில கம்பெனிஸில் வந்து மந்த்லி டார்கெட்ஸ்ன்றது இருக்கும். இது செக்டார் டு செக்டார் எப்படி டிஃபர் ஆகுதோ நான் ஐடி செக்டார்லேயே தெரியும் வாய்ஸ் ப்ராசஸ் அண்ட் நான் வாய்ஸ் ப்ராசஸ்ன்னு 2 டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஓகே, வாய்ஸ் ப்ராசஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, காலிங். நீங்கள் காலிங்கில் எதெல்லாம் டெலிகாலராக ஒர்க் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, அதில் இன்கேஸ் எதனா ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் நீங்கள் கால் அட்டன் பண்ணி பேசணுன்னாலும் சரி, இது எல்லாமே வாய்ஸ் ப்ராசஸ் கீழே வரும். நான் வாய்ஸ் எதுனா கஸ்டமர்கிட்ட கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து கால் பேசாமல் எல்லாமே ஒரு மெயில்லையோ இல்லை ஒரு சேட்லேயோ க்ளோஸ் பண்ணுறது தான் நான் வாய்ஸ் ப்ராசஸ். இப்போது காலிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு, இது டெலிகாலன்ட்டு. இப்போ நான் வாய்ஸ் ப்ராசஸ் வந்து நிறைய இருக்கே அப்படின்னா, ஆமாம் நான் வாய்ஸ் ப்ராசஸ்ஸு நிறைய இருக்குது. இப்போது அதுலேயும் நான் வாய்ஸ் ப்ராசஸ்லேயும் சப் வந்து தான் இப்போது வாய்ஸ் நான் வாய்ஸ் டிவைட் ஆச்சு. தெரியும் நான் வாய்ஸ்லேயும் இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் மார்ட்கேஜ் இருக்குது. மார்ட்கேஜ்னால் ஒரு பேங்க் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு லோன் தரும். அந்த லோனு அவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு அனலைஸ் பண்ணுறது ஒரு ப்ராசஸாக இருக்குது. இன்னொன்று வந்து இப்போது ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி இருக்கும், ஒரு லேப்டாப் தயாரிக்கிற கம்பெனியோ மொபைல் கம்பெனியோ ஏதோ ஒன்று இருக்கும். இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து கஸ்டமரை வெரிஃபை பண்ணணும். இன்னொரு கம்பெனியில் வந்து கஸ்டமருக்கு வந்து சில ஒரு ப்ரியாரிட்டைஸ் கொடுத்துருப்பாங்க. அவன் கவர்மெண்ட் செக்டாரில் இருந்தானா ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸு, அவன் நான் கவர்மெண்ட் சைடில் இருந்தால் ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸுன்ட்டு ஒரு சர்டைன் கம்பெனிஸில் வரும். இன்னொன்று வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வரும், இன்னொன்று வந்து பாலிசி மேக்கர்ஸ் வரும், இன்னொன்று வந்து ப்ரோக்கர்ஸ் கம்பெனிஸ் இருக்கும். இந்த மாதிரி வேரியஸாக சொல்லப்போனால் ஐடியாவது கொஞ்சம் உட்காந்து அனலைஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் ஐடியில் வந்து இது நான் சொல்கிறது வெறும் ஒரு மினிமல் 0.% தான். இதில் நிறைய இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சது இவ்வளோன்னா தெரியாதது இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஐடி சைடில் இருக்கிற ஜாப்ஸ். ஸோ இதில் ப்ரோஸ் என்ன இருக்குதுன்னு நான் சொன்னேன்ல, லைக் என்னென்னா உங்களுக்கு வந்து இது நெவர் எண்டிங் ப்ராஜெக்ட் மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அன்டில் ஆர் அன்லெஸ் அந்த கம்பெனி ஷட் டவுன் பண்ணுறாங்களோ, ஒரு இம்பேலன்ஸ் எதனா வந்துச்சோ, இல்லை ரா மெட்டீரியல்ஸோ, அட்லீஸ்ட் அந்த அந்த ப்ராடக்ட் அவங்களால இன்னும் கண்டினியூ பண்ண முடியாதுன்றது பட்சத்தில் தான் அந்த ப்ராஜெக்ட்ன்றதை அவங்க ஸ்டாப் பண்ணுவோ இல்லை ஃப்ரீஸ் பண்ணவோ செய்வாங்க. அது தவிர்த்து எந்த ஒரு ரீசன்னாலையும் அந்த ப்ராஜெக்ட்ன்றதை
அவங்களுக்கு வந்து மந்த்லி இந்த மாதிரி பெஞ்சில் உட்காரணும் இந்த ஒரு கான்செப்டே இருக்காது. இன்னொன்று என்னென்னா, இவங்களுக்கு வந்து நெகட்டிவும் அதே தான், பாசிட்டிவும் அதே தான் சேலரி. ஏன் சொல்கிறேன்னா, மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஐடி செக்டரில் 10 வருஷம் வேலை செஞ்சு கூட இன்னமும் 6 lakhs 7 lakhs 8 lakhs பேக்கேஜில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா நான் ஐடி செக்டாரில் எப்பயுமே வந்து சேலரின்றது கொஞ்சம் கம்மி. நீங்கள் எந்த கம்பெனி போனாலும் நான் ஐடி செக்டாரா, எக்ஸ்பீரியன்ஸா, ஓகே 7 years இருக்கா, 6 years இருக்கா, பே ஸ்லிப் எவ்வளோ இருக்குது, ஓகே. மேக்ஸ் டு மேக்ஸ் பார்த்தாலே நான் ஐடி செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் 10 lakhs நிறைய பேருக்கு இன்னும் வராமே இருக்கும். அது உங்கள் சர்க்கிள்லையும் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்லேயும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்டா 4-5 years ஆகுது, இன்னொன்று 3-4-5 lakhs உள்ளே இருக்க ஏன்டா அப்படின்னா, நான் ஐடி செக்டார் க்ரோத்துன்றது அப்படி தான் இருக்கும். அது எந்த அளவுக்கு நெகட்டிவோ அந்தளவுக்கு பாசிட்டிவ்ன்றது எப்படி சொல்கிறேன்னா, நிறைய கம்பெனிஸில் வந்து இவங்களோட சேலரி வந்து கம்மியாக இருக்கிறதுனால இவங்கள வந்து குயிக்காக ஹையர் பண்ணிடுவாங்க. ஓகே, எவ்வளோ போன கம்பெனியில் 5 lakhs இருந்துச்சு, இந்த கம்பெனியில் எவ்வளோ 6 lakhs தரோம், இல்லை மேக்ஸிமம் 6.5 lakhs தரோம் அப்படின்ட்டு ஹையர் பண்ணிக்குவாங்க. மினிமம் வந்து 30%, பட் நான் ஐடியில் வந்து மேக்ஸிமமே 40%, இவ்வளோ தான். இன்னொன்று பாசிட்டிவ் என்னென்னா, இவங்க வந்து ரொம்ப இன்டெப்த்தாக எதுவும் கற்றுக்க தேவையில்லை. ஒரு டூல் ஒன்று வந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் ஃபோர்ஸோ சாப்ன்ற மாதிரி இன்னொரு ஏதோ ஒரு ஸ்னோஃப்ளேக்கு இல்லை ஏதோ ஒரு ஆப்ன்றது ஒன்று வந்துச்சு. அதை பற்றி பேசிக் அது எப்படி ஒர்க் பண்ணோம், அது எப்படி நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியுன்றது கற்றுக்கினா போதும். கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு இவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வரும், அதை வச்சு இன்னொரு கம்பெனிக்கு போகலாம். இவங்க எந்த கோடும் எழுத தேவையில்லை, எத்தையும் டெப்ளாய் பண்ண தேவையில்லை, எத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் தேவையில்லை. இப்போது நெகட்டிவ் சைடு வரும். நெகட்டிவ் சைடு என்னென்னா, சேலரி தான் சொன்னல. நீங்கள் இப்போது ஒரு ஐடி செக்டார் பீப்புள் வந்து ஒரு 5-6 yearsல ஒரு நல்ல சேலரி வாங்கும்போது, நான் ஐடி செக்டாரில் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸு, நல்ல அமெனிட்டிஸு, இல்லை நிறைய ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி இல்லாமல் அவங்களே இல்லை கேபிட்டிவ் கம்பெனி எப்படின்னா அவங்களதே ப்ராடக்ட்ஸு, இப்போ அவங்களதே லேப்டாப்ஸ் இருக்கும், அவங்களதே இந்த ஆப் இதெல்லாம் இருக்கும், ப்ளஸ் அவங்களோட சர்வீசஸை அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதனால் அவங்கக்கிட்ட ஐடி செக்டாரும் இருப்பாங்க, நான் ஐடி செக்டாராக இருப்பாங்க. கிளைண்ட்டும் அவங்க தான், ப்ராஜெக்டும் அவங்களது தான், கம்பெனி அவங்களது தான். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து உங்களுக்கு வந்து சேல்ரி வைஸு ரொம்ப பெரிய டிராஸ்டிக்கல் சேஞ்ச் இல்லைனாலும் ஒர்க் வைஸ் வந்து கொஞ்சம் சில்லாக இருக்கும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது கொஞ்சம் சில்லாக இருக்கும். பட் இப்போ அதே வேறு கம்பெனிங்களில் பார்த்தீங்கன்னா, சில கம்பெனி வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்கிட்டேருந்து ப்ராஜெக்டை வாங்கி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சிம்பிளாக நம்மளுக்கு ஒர்க்கு கொடுக்குறவங்கள ஆன்ஷோர்னு சொல்லுவோம், ஒர்க் பண்ணுறவங்கள ஆஃப் ஷோர்னு சொல்லுவோம். இப்போது இந்த ஃபாரினர்ஸ் அங்கேருந்து நம்மளுக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ்ன்னு கொடுக்கும்போது, அதுவும் இது வந்து தேர்ட் பார்ட்டி கம்பெனி, நம்ம கிளைண்ட்டெல்லாம் கிடையாது, அவங்க தான் கிளைண்ட்டு, இது வேறு ஏதோ கம்பெனி, அவங்ககிட்டேருந்து ப்ராஜெக்ட் வாங்கி நம்ம பண்ணும்போது இங்கே தான் கொஞ்சம் ஸ்லைட் ஹெட்டேக்ன்றது கொஞ்சம் ஹையராக இருக்கும். ஏன்னா இது வந்து கிளைண்ட் பேஸ்ட் கம்பெனின்றதுனால எந்த ஒரு சின்ன எரர் நடந்தாலும் சரி, எந்த ஒரு மிஸ்டேக் நடந்தாலும் சரி, அந்த ப்ராஜெக்டையே டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இதனாலேயே அங்கே இருக்கிறவங்களோட ப்ரெஷர்ஸ் வந்து கொஞ்சம் ஹையராகவே இருக்கும். ஏன்னா நீ எதனா மிஸ்டேக் பண்ணினா அது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எஃபெக்ட் ஆகும், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எஃபெக்ட் ஆச்சுன்னா ஆன்ஷோர்கிட்ட நம்ம பதில் சொல்ல வேண்டி வரும். இது ரிப்பீட்டேட்டிவாக போயிட்டு இருந்துச்சுன்னா ஆன்ஷோர் வந்து ஒரு டாஸ்க்கை இவங்க செஞ்சு முடிக்க இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் பண்ணுறாங்க, இந்த கம்பெனிக்கிட்ட வேணாம் வேறு கம்பெனிக்கிட்ட போகலான்ட்டு அந்த ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அந்த ப்ராஜெக்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 பேர் இருக்கிறாங்க, இப்போ இந்த 20 பேருக்கு உள்ளே வேறு ப்ராசஸில் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா உள்ளே போயிடலாம். ஸ்பேஸே இல்லாத பட்சத்தில் இவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இது ஒரு நெகட்டிவ். இன்னொன்று பார்க்கும்போது, நம்ம ஒரு போர்ட்டலில் வேலைக்கு அப்ளை பண்ணும்போது ரெலவெண்ட்டாக இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கால்ஸை விட இர்ரெலவெண்ட்டாக இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கால்ஸ் தான் இவங்களுக்கு வரும். பார்த்திங்கன்னா, நாங்கள் சம் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கால் பண்ணுறோம், சம் மார்ட்கேஜ் கம்பெனிலேருந்து கால் பண்ணுறோம், இல்லை சம் ப்ராடக்ட் கம்பெனிலேருந்து கால் பண்ணுறோம், இந்த டொமைன்னு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்லை ஓகே அப்படின்னாங்க. இது லைக் நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா, நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் வெளியே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு ஏன் நான் எதனா ஒரு வேளை அந்த போர்ட்டலில் சரியாக அப்டேட் பண்ணலான்ட்டு. அப்படி கிடையாது. நான் ஐடி செக்டார்னாவே அதோட ப்ரிஃபரன்ஸே வேறு. இப்போ ஸ்லைட்டாக அது சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. பட் இன்னமும் அந்த ப்ராப்ளம்ஸை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. ஓகே, சரி, ரெண்டுத்து பற்றியும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துட்டோம்.